ஒரு கிராமத்தில் பத்திரம் குழந்தைகளுக்கு ஒருபோதுமான கதை சொல்ல ஆர்வமாக இருந்தார். அந்த இடத்தில் இருந்த குட்டி குழந்தைகள் அனைவரும் கூட்டினார்கள். பத்திரம் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு குட்டிமான் காட்டு வழியில் நடந்து கொண்டிருந்தது. அது பல நாள் நிலம் தேடி பயணம் செய்தது. அப்போது அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு பூங்கொத்து பார்த்தது. அந்த பூங்கொத்தில் இருந்த ஒரு சிறிய பறவை அதை பார்த்து மகிழ்ந்திருந்தது. மான் அந்த பறவையை எப்போதும் பேச வந்தது. பறவை, நீயும் என் போல அழகானவனாக இருக்க வேண்டும் என்றபோது மான் சிரித்தான். நான் என் நிலைப்பாட்டில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சிறிய வாழ்வு எனக்கு மிக சந்தோஷமானது. எனவே நான் என்னை மாற்றவில்லை. பத்திரம் கதை முடித்ததும் குழந்தைகள் மிகவும் மகிழ்ந்தனர். அந்த கதையின் பொருள், நாம் தங்களுக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும், உடன் இருப்பது முக்கியம், மற்றவர்களிடம் எந்தெந்த விதமான பொருட்கள் உள்ளதோ அதை காட்டிலும் நமது உள்ளம் மற்றும் பரிசுகளே முக்கியமானவை. மேலும் சில நேரங்களில் பறவை போல நாமே இல்லாதவற்றை நாடாமல் நமது தனித்துவத்தை மதிக்க வேண்டும். நமது வாழ்வின் ஆனந்தம் எங்கு இருப்பதோ அங்கேதான்